இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திற்கு உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38 அதிகாரம் 17வது வசனத்தை உங்கள் முன்பாக வைக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் இதோ, சமாதானத்திற்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குளிர்ச்சி விடுவித்தீர், விலக்கினீர் என்பதாக. இந்த வசனம் யார் சொன்னதுன்னா, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டதான நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கிறான். அது என்ன என்றால், அந்த வியாதி நேரத்தில் அவன் ஒரு சமாதானத்திற்காக, ஒரு சுகத்திற்காக, ஒரு ஆரோக்கியத்திற்காக காத்திருந்ததான நேரத்தில் தீர்க்க தரிசனம் எப்படி வந்தது என்றால், உங்களுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் மரித்து போவீர் என்பதாக. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு முத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பு எசேக்கியா ராஜா தேவனை நோக்கி ஜெபிக்கிறாரு. மீண்டும் ஏசாயா தீர்க்க தரிசனம் வருது. திரும்ப போய் சொல்லு, நான் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டேன். அவருடைய வியாதி எல்லாம் சுகமான பின்பு ஒரு மடல் எழுதுகிறார். அந்த மடல்ல அவர் என்ன எழுதுறாருன்னா, அந்த தீர்க்க தரிசனம் வந்தபோது அவருடைய இருதயம் எதையெல்லாம் யோசித்தது, எப்படியெல்லாம் யோசித்தது, அதையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு தான் கடைசியில் முடிவுரையில் அவர் சொல்கிறார், நான் காத்திருந்தது சமாதானத்துக்காக, சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, நீண்ட நாள் வாழணுங்கிற விருப்பத்துக்காக நான் காத்திருந்தேன். ஆனா எனக்கு ஒரு மகா கசப்பு வந்தது. அந்த கசப்பு என்னன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு சுகமாகுவீர், அப்படி அல்ல, மரணங்கிறதான வார்த்தை வந்தது. ஆனாலும் கர்த்தர் என்ன நேசித்து என்ன அந்த குழியிலிருந்து விலக்கினார் அப்படின்ட்டு இந்த வார்த்தையை எழுதுகிறாங்க. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கும் வைக்கிறார். யாருமே கசப்பு வரட்டும்னு ஜெபம் பண்ண மாட்டோம், கசப்பு வரட்டும்னு காத்திருக்க மாட்டோம், கசப்பு வரட்டும்னு ஆலயத்துக்கு போகவும் மாட்டோம். ஒரு காலத்தில் இருந்தோம். எப்போம்னா ஸ்கூலில் படிக்கும் போது எக்ஸாம் வருதுன்னா, எக்ஸாம் நாள் வருது, பிடிக்காத டீச்சர் வராங்கன்னா, ஐயோ காய்ச்சல் வந்துடாதா, அப்படியெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ஜெபிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் சமாதானம் உண்டாகாதா, என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாகாதா, என் கசப்பு மாறாதா, இப்படி தாங்க நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்கிறோம், கேட்குறோம். இங்க தீர்க்க தரிசனமே என்ன சொல்லுதுன்னா, கசப்பு உனக்கு வந்தாச்சு. ஆனா உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம் தீர்க்க தரிசனத்தை மாற்றும். அதனால்தான் 1 கொரிந்தியருக்கு அப்போஸ்தலர் பவுல் எழுதும்போது தீர்க்க தரிசனம் ஆனாலும் ஒளிந்து போகும்னு எழுதி வச்சிட்டார். ஏனென்றால் எதிர்மறையான தீர்க்க தரிசனம் வந்தா கூட நீங்க விரும்புவீங்களான, நீங்க தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்பீங்களான, அந்த தீர்க்க தரிசனத்தை கூட உங்களால மாற்றி போட முடியும், செயலிழக்க பண்ண முடியும்னு கூட இன்னொரு லாங்குவேஜில் சொல்லலாம். ஏனென்றால் அந்த தகப்பன் யாருன்னா, அந்த தேவன், நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் யாருன்னா, நம்முடைய சுகத்தை விரும்புகிற தேவன், நம்முடைய நேசிக்கிற தேவன். அதைத்தான் எசேக்கியா சொல்றாரு, அவர் என்னை நேசித்து என்னை தூக்கி எடுத்தார். நேசம் இல்லாம இல்லை. நீங்க விரும்புவீர்களான, இன்னும் வாழணும் விரும்பும் போது, எந்த கசப்பு உங்களுக்கு வேண்டாம் என்று நினைக்கிறீங்களோ அதே அவரிடத்துல சொல்லும் போது அவர் அதை மாற்றி உங்களுக்கு ஆசீர்வாதமா தருகிறார். அதுதாங்க எசேக்கியா வாழ்க்கையிலே நடந்தது. சொன்ன தீர்க்கதரிசி சாதாரண தீர்க்கதரிசி அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசியும் பெரிய தீர்க்கதரிசி இந்த ஏசாயா தீர்க்கதரிசி. அவருடைய புஸ்தகங்கள் மொத்தம் 66. வேதத்தில் உள்ள மொத்த புஸ்தகங்களும் 66. அவர் எழுதியிருக்கிற 66 அதிகாரத்திலும் ஒவ்வொரு புஸ்தகத்தினுடைய வெளிப்பாடுகளை நம்ம ஆராயும் போது தெரியும். ஒன்னே ஒன்று வைக்கிறேன், 40. பழைய ஏற்பாடு புஸ்தகம் 39, புதிய ஏற்பாடு தொடங்குது 40. அதில் முதல்ல தொடங்குவதே 40 சொல்லுது. ஏசாயா 40:1, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்க. அந்த புதிய ஏற்பாடே லவ்ல தான் என்ன செய்யுது, தேவன் நம்ம வைத்த லவ்வை வெளிப்படுத்துகிறது தான் புதிய ஏற்பாடே. அப்படிப்பட்டதான தீர்க்கதரிசி சொன்னதை கூட எசேக்கியா ராஜா விரும்பல. அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் ஏற்றுக்கொள்ளல. ஆண்டவரை ஜெபிச்சார், ஆசீர்வாதம் கடந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட கசப்புகள் காணப்பட்டால், நீங்கள் எதிர்பார்த்த சமாதானம் கிடைக்காம, நீங்க எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்காம, நீங்க எதிர்பார்த்த ஆசீர்வாதம் கிடைக்காம, அதற்கு மாறாக கசப்பு உங்களை சூழ்ந்து இருக்கா, கசப்பில் நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்களா,
கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், மகா கசப்பு வந்தாலும் உங்களை அந்த குழியிலிருந்து அவர் தூக்கி எடுப்பேன்னு இன்னைக்கு வாக்குத்தத்தம் தரார். நம்ம எல்லாருமே அறிஞ்சிருப்போம், இந்த வேதாகமத்தில் வெள்ளை போலம்ங்கிறதான ஒரு தைலம், வாசனை தைலம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து இஸ்ரவேலருக்குள்ளே ஒரு கதை உண்டு, அது ஒரு வழக்க சொல் உண்டு. அது எப்படின்னா, அந்த வெள்ளை போலத்துக்கு அந்த அந்த தைலத்தின் எதுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா மர்ங்கிற மரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கூடார பண்டிகை அனுசரிக்க சொன்னார். எப்படி நம்ம கிறிஸ்துமஸ்க்கு இலைகளை எல்லாம் வெட்டிக்கிட்டு வரோமோ அதே மாதிரி அவர்கள் அந்த நாட்கள்ல இந்த கூடார பண்டிகை ஆசரிப்பதற்காக மரங்களை எல்லாம் வெட்டிக்கிட்டு வருவாங்க. அப்படி அவங்க ஒரு தோட்டத்துல போய் மரங்களை கிளைகளை எல்லாம் வெட்டும்போது இந்த மரத்துக்கிட்ட மட்டும் யாருமே போகலையாங்க. இந்த மரத்துக்கு ரொம்ப கவலையா இருந்து, ஏன் இலையை யாரும் எடுக்கல, மரத்தை எடுக்கல, கிளையை எடுக்கல, ஏன் மரத்துக்கிட்டையே யாரும் வரலையே, கொஞ்சம் நிழலுக்காக நிற்பன்னு கூட வரலையே அப்படின்னு இது ஆண்டவரை நோக்கி கேட்கும்போது, அப்படி இருக்கிறதான நேரத்தில் ஒரு நாள் ஒரு பையன் அந்த மரத்தை பார்த்து ஒரு வருஷம் போனான். அந்த வருஷம் கிளைகளை பறிக்க வரும்போது ஒரு பையன் அந்த மரத்தை பார்த்து ஓடும்போது இந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ, இந்த வருஷத்துலையாவது ஒரு பையன் என்னை தேடி வரானே நினைக்கும் போது அவங்க அப்பா கூப்பிட்டு சொன்னான், தம்பி அந்த மரத்துக்கிட்ட போகாத, அந்த மரம் முழுதும் கசக்கும்பா, அது கசப்புப்பா அப்படின்னா. அன்னைக்கு தாங்க அந்த மரத்துக்கு தெரிஞ்சா நான் கசப்பான்னு. ஆண்டவரை நோக்கி அழுதுச்சான். நமக்கு சில நேரம் ஏன் பேசல, ஏன் நம்மளை விட்டு ஒதுங்கி போறாங்க புரியாது. திடீர்னு ஒரு நாள் நம்முடைய காதுல வரும், அவன் தரித்திரம் பிடிச்சவன், அவன் ராசி இல்லாதவன், அப்ப நம்ம இருதயமே உடஞ்சி போகும். அப்படிதாங்க அந்த மரத்துக்கு அன்னைக்கு இருதயம், ஆண்டவரை என்ன ஏன் கசப்பா படைச்சேன், நான் கசப்பா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற நேரத்தில் தேவனிடத்திலிருந்து ஒரு பதில் வந்துச்சு, அந்த மரத்துக்கு காத்து. இந்த மரமும் காத்திருந்து தேவன்கிட்ட, ஆண்டவரே என் கசப்பு என்னைக்கு மாறு, என் கசப்பு என்னைக்கு மாறும், அது ஆண்டவரை நோக்கி நான் மரம் என்ன செய்து கூப்பிட்டது. ஒரு நாள் பார்த்தா அந்த தோட்டத்துக்குள்ள அந்த கிராமத்து மக்கள்லாம் அப்படியே முகர்ந்துக்கிட்டு வராங்களாம். இந்த மரம் பார்க்கலாம், எங்க இப்படி வராங்க அப்படின்னு இருக்கும் போது எல்லாருமே இந்த மர்மரம் பக்கத்திலே வராங்களாம். வந்து இந்த நல்ல விளைஞ்ச வேப்ப மரம் பார்த்தா அதுல இருந்து பிசு வடியும்ல, வேப்பம் அது இது வரும், கம்மு வரும் பாருங்க. அதே மாதிரி இந்த மரத்துல இருந்தும் கம்மு வடியுது, அதுல இருந்து பயங்கரமான ஒரு வாசனை வெளிப்படுகிறது. அது எல்லாம் ஜனங்களும் ஐயோ இங்க இருந்து தான் அந்த வாசனை வருதான்னு பிச்சுக்கிட்டு எரிச்சுதாங்க, ஒன்ன கூட விடாம எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு போனாங்களாம். அதுதாங்க அந்த பிசின்ல தயாரிக்கப்படுகிறது தான் வெள்ளை போலம். அதனால அந்த வெள்ளை போலத்தினுடைய அந்த டப்பாவிலேயே என்ன எழுதியிருக்கணும்னா, டியர் ஆஃப் மர் அப்படின்னு இருக்கணும். மர்மரத்தின் கண்ணீர்னா அந்த வெள்ளை போலத்துக்கு பேர் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. இந்த வெள்ளை போலம் நாக்கில் வச்சா கசக்கும், ஆனா மேல தடவினா மணக்குங்க. இயேசுவுக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தாங்கன்னு மத்தேயு சொல்றாரு. ஆனா மார்க் என்ன சொல்றாரு தெரியுமா, வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை கொடுத்தார்கள். அதாவது அந்த நாக்கில் வைக்கும்போது கசக்கும். ஒரு மரம் தான் மர்ன்னு பேர், நிறைய மரம் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு பேரு மாறான்னு பேர். அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மாறா கிட்ட வந்தபோது தண்ணி கசக்கே அப்படின்னாங்க. அதுல இருந்து ஒரு கிளையே வெட்டி போட்டு ஆண்டவர் அந்த கசப்பை எரிச்சிடா மதுரமாய் மாற்றி கொடுத்தான். இவ்வளவு நாள் கசப்புன்னு ஒதுக்கப்பட்டதா இன்னைக்கு மர்மரத்தை இன்னைக்கு வாசனை திரவியம் தயாரிக்கிறதுக்கும் பூசுவதற்கும் இன்னைக்கு ஜனங்கள் அதனுடைய பிசினை எரிச்சிறாங்க, பயன்படுத்துறாங்க. இப்படிதாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் நாம ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறோம், ஒரு சந்தோஷத்துக்காக காத்திருக்கிறோம். என் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி வந்துடாதா, ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லிட மாட்டேனா, ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில வந்துடாதா, என் கண்ணீர் துடைக்கப்படாதா, என் கசப்பு மாறாதான்னு காத்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்துதான் தேவன் இந்த மாதத்துல வாக்குத்தத்தம் தருகிறார். உன் கசப்பை நான் மாற்றுகிற தேவன், உன் கசப்பை மாற்றி உன்னை நான் ஆசீர்வதிக்கிற தேவன். நீ ஒரு காரியத்துல கசப்பா இருக்கலாம், இன்னொரு காரியத்துல நான் உன்னை எடுத்து நான் நினைச்சுவேன், பயன்படுத்துவேன், பிரகாசிக்க செய்வேன். எந்த சிருஷ்டியுமே அவர் ஒண்ணுமில்லாம உதவாததா ஆண்டவர் சிருஷ்டிக்கவில்லை. ஒருவேளை படிப்புல உங்களுக்கு அறிவாளியா இல்லாம இருந்தா இன்னொரு இடத்துல உங்களை உயர்த்தி ஆண்டவர் வைப்பார். அப்படிப்பட்டதான தேவன் தான் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். எனவே நீங்க கசப்புல இருப்பது தேவனுக்கு விருப்பம் அல்ல. கசப்பு தான் என் வாழ்க்கையின் முடிவா நீங்க நினைக்கிறீங்களா, அது அந்த நினைவுகள் தேவனுக்கு பிரியமானதும் அல்ல.
அப்படின்னா என்ன? அன்னைக்கு அந்த மர்மரத்துக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றார். மகளே, நீ காத்திரு. காத்திருக்கிற யாருமே வேதம் சொல்றது வெட்கப்பட்டு போவதில்லை. தாவீது கூட ஒரு இடத்துல சொல்றாரு, சங்கீதம் 69ல், என் ஆகாரத்துல கசப்பு கலந்து கொடுத்தாங்க. ஆனா நீங்க சங்கீதம் 119 சங்கீதத்துல அதிக இடத்துல தாவீது என்ன சொல்றாரு? நான் கர்த்தருக்காக காத்திருந்தேன், கர்த்தருக்காக காத்திருந்தேன், கர்த்தருக்காக காத்திருந்தேன். தாவீதுடைய இளப்பிராயத்தை இந்த வேதம் நமக்கு சொல்லப்படல. அந்த இளப்பிராயத்தில் அவ்வளவு கசப்பை அனுபவித்தவர். ஆனா இன்னைக்கு ஒரு ராஜாவா ஒரு அரையணையில இருக்காருன்னா அவர்கிட்ட இருந்து வெளிப்பட்ட ஒரு தன்மை என்ன தெரியுமா? கர்த்தருக்காக மாத்திரம்தான் காத்திருந்தாருங்க. கர்த்தருக்காக காத்திருக்கிற யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனவே அவர் சொல்லுகிறார், மகளே, உன் கசப்பு ஒரு நாள் மாறும். நீ 4 வருஷம் காத்திருந்துட்டியா, 10 வருஷம் காத்திருந்துட்டியா, 15 வருஷம் காத்திருந்துட்டியா, பரவாயில்ல. 15 வருஷமும் என் பார்வையில லேசான காரியம். உன் கசப்பை மாற்றாம நான் உன்னை விட மாட்டேன். யாரெல்லாம் உன்னை அதிர்ஷ்டம் இல்லை அற்பமா ஒதுக்குறாங்களோ அவங்கள உன்கிட்ட நான் கொண்டு வராம நான் விட மாட்டேன். இதுதாங்க தேவன் உங்களை சிநேகிக்கிறதான விதம். எனவே இந்த மாதத்துல தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எசேக்கியா சொன்ன வார்த்தை தான், ஐயோ சமாதானம் வருமுன்னு நான் காத்திருந்தேனே, மகா கசப்பு. அதுல நீ செத்து போயிடுவேன்னு சொல்ற வார்த்தை மகா கசப்பு. அது நடந்துச்சா? நடக்கலைங்க. எசேக்கியா ராஜாவை தூக்கி எடுத்து 15 வருஷத்தை கூட்டி கொடுத்து தேவன் அவரை நினைச்சுதான் சந்தோஷப்படுத்துறார். அந்த தேவன் நமக்கு சொல்றார், உன் வாழ்க்கையில் நீ கசப்பை நினைச்சு கலங்காத, கசப்புக்குள்ள இருக்கேன்னு நீ பயப்படாத, கசப்பு தான் என் முடிவோன்னு நீ சிந்திக்காத. ஏனென்றா நாம் வருஷத்தின் மத்தியில வந்து உன்னை தூக்கி எடுத்து நிறுத்தி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த தேவன் உங்கள் கசப்புகளை எல்லாம் அந்த மாதத்துல மாற்றி சோதரும் உங்களை தித்தி பார்க்குவார். கர்த்தருக்காக காத்திருங்க. ஜெபிப்போமா? பரலோகத்தின் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எது கசப்புன்னு நினைக்கிறாங்க, எது கசப்பா எங்க வாழ்க்கையில காணப்படுகிறதுன்னு நினைக்கிறாங்க, அந்த பகுதிக்குள்ள என் தகப்பன் கடந்து போய் அப்பா அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை கர்த்தர் நீங்க நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ற நேரம், அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ற நேரங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாக அவர்களுடைய கசப்பை எல்லாம் என் கர்த்தர் தித்திப்பாய் மாற்றி தரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. நன்றி ராஜா. அந்த மாதம் முழுது கர்த்தர் எங்களை நடத்துங்க. ஸ்கூலுக்கு புதிதாக போகிற பிள்ளைங்க இந்த ஸ்கூல் திறக்கிற இந்த நாட்கள்ல இந்த மாதம் முழுதும் எங்க பிள்ளைகளோடு கூட இருந்த ஆண்டவரே போக்கையும் வரத்தையும் கர்த்தர் நீங்க பாதுகாத்து எல்லா தீமைக்கு விலக்கி ரட்சிக்க முடியாம உங்க கரத்துல தருகிறேன். யாரெல்லாம் என் கசப்பு மாற வேண்டும் என்று உங்க சமூகத்துல காத்திருக்காங்களோ அவர்களுடைய கசப்பை எல்லாம் கர்த்தர் நீங்க மாற்றி போட்டப்பா எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக உங்க கரத்துல தருகிறேன். தேவரீர் எங்களை கைவிட மாட்டேன். தேவரீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி. இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களுடைய கசப்புகளை எல்லாம் மாற்றி உங்களை அநேகர் தேடி வரும்படியாக கர்த்தர் நிலை நிறுத்துவார். ஆமென்.